ஞாயிற்றுக்கிழமைனாலே பொதுவா குழந்தைங்களுக்கு ரொம்பவே கொண்டாட்டம். எப்பவுமே சிக்கன் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து 2, 3 வாரத்துக்கு ஒருக்கா தான் அந்த பீஃப் எலும்பு அந்த மாதிரி வாங்கி குடுப்பாங்க. மற்றபடி ஃபுல்லும் சிக்கன் தான் வாங்கி குடுப்போம். சிக்கன் வாங்கிட்டு வந்தோனே ப்ரூனோ கிச்சன விட்டே போகல பாருங்க. வந்து நின்னுட்டு கழுவுற இடத்துல அவங்க அப்பா கிட்ட வந்து மொரண்டு பிடிச்சிட்டே இருந்தாங்க அந்த வாசனைக்கு. கழுவவே விடல பாருங்க. ஒரு வழியா நான் 2 பேரையும் என்ன செஞ்சுட்டேன், வெளிய அனுப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்கள கழுவுங்கன்னு சொல்லி வேலைய பார்த்தோம். இருந்தாலும் கேட்கவே இல்ல. வந்துகிட்டே தான் இருந்தாங்க பாருங்க. பிள்ளைங்கள அப்படி வெளியில விட்டுட்டு கதவு சாத்த மனசும் இல்ல. அப்புறம் இன்னைக்கு 1, 2 பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, ப்ரூனோக்கு நெறைய கறி குடுக்குறீங்க. கண்மணிக்கு கம்மியா இருக்குதுன்னு. கண்மணிக்கு வந்து ரைஸ் வந்து நெறைய வச்சிருக்கேன். ஏன்னா ரைஸ் அவ நாட்டு ப்ரீடுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவா. ப்ரூனோ வந்து ரைஸ் ரொம்ப எடுத்துக்கவே மாட்டான். வைக்கிறத சாப்பிடவே மாட்டான். அதில இருக்க பீஸ் மட்டும் தான் சாப்பிடுவான். அவனுக்கு வந்து கறி கொஞ்சம் அதிகமா தான் டாக்டர் குடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவனுக்கு குடுக்குறது அப்படி. சரி, ஆனா கண்மணிக்கு அப்படி இல்லங்க. நெறைய கறி இருக்குது பிளேட்டு அந்த பாத்திரத்துக்குள்ள. ஆனா என்னன்னா, அவளுக்கு ரைஸ் குவான்டிட்டி அதிகமா குடுக்குறதுனால பீஸ் வந்து பார்க்கறதுக்கு கம்மியா தெரியுது. அவ்வளோதான். வேற இந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்குன்னு பிரிச்சு குடுக்குறதில்ல.